உங்களுடன் சில மணித்துளிகள் உங்கள் இதயம். இன்னைக்கு ஒரு தமிழ் தாயின் உணர்ச்சி பூர்வமான கதையை தான் பார்க்க போறோம். சில ஒரு அழகான குடும்பம். தாய் மீனாட்சி, தகப்பன் அழகு சுந்தரம். அவங்களுக்கு ஒரே மகன் தமிழ் அன்பன். அவனுக்கு 5 வயசு இருக்கும்போது அவனுடைய தந்தை பட்டாசு தொழிற்சாலையில் நடந்த விபத்துல இறந்துறாரு. அவனுடைய தாய் அப்போது 23 வயசு தான். தாய் மீனாட்சியுடைய அம்மா அப்பா அவளை மறுமணம் செய்து கொள்ள கேட்கிறாங்க. ஆனால் அவள் தன்னுடைய ஒரே மகனுக்காக அதை மறுக்கிறாங்க. அதனால மீனாட்சியுடைய அம்மாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டது. தாய் மீனாட்சி அவனுடைய மகனுடைய படிப்பிற்கும் அவங்க அன்றாட தேவைக்கும் தன் கணவன் செய்து வந்த அந்த பட்டாசு தொழிலையே அவங்களும் செய்யறாங்க. அவங்க இரவும் பகலும் பாராம உழைக்கிறாங்க. அதுல சேர்த்து வைத்த பணத்தை தன் மகனுடைய படிப்பிற்கும் அவங்களுடைய உணவுக்குமே போதுமானதாகவே இருந்தது. ஒரு நாள் தன் மகன் 7வது படிக்கும் போது அவனுடைய பள்ளியில் இருந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அவனுடைய தாயை அழைத்திருந்தாங்க. அன்று மீனாட்சி தன்னுடைய பட்டாசு தொழிற்சாலையில இரவும் பகலும் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஆகிருந்துச்சு. அதனால தன்னுடைய கைகளில நிறைய பட்டாசு மருந்து ஒட்டி இருந்துச்சு. அவங்க எவ்வளவோ கழுவியும் அது போகல. 2 கைகளையும் கிளவுஸ் கொண்டு மறைச்சிட்டு பள்ளிக்கூடத்திற்கு போயிருந்தாங்க. அவங்க பள்ளியில மரத்தடியில வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த கூட்டத்துல தன் மகன் இருப்பதை பார்த்த தாய் அவன் அருகில் போகும்போது அவனுடைய நண்பர்கள் அவனை பார்த்து கேட்கிறாங்க, டே இது என்னடா, நம்முடைய பள்ளியில இப்படி தொழுநோய் பிடிச்ச ஒரு லேடி வந்திருக்காங்கன்னு. அப்போது அவன் அவங்க முன்னாடியே அவங்கள்ட்ட சொல்றான், ஏதோ பிச்சைக்காரியா இருக்குண்டா, இங்க தெரியாம பள்ளிக்கூடத்துக்கு பிச்சை எடுக்க வந்திருப்பாங்க. மீனாட்சி மறுமொழி கூடாமல் அங்கே இருந்து விடைபெறுகிறான். அவருடைய மகன் 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சோன்னு அவன் தாயிடம் அவன் மகன் கூறுறான், நான் போய் சென்னையில பிடெக் படிக்கணும், அதுக்கு எப்படியாவது பணம் அரேஞ்ச் பண்ண, அதுக்கு 3 லட்சத்துக்கு மேல ஆகும்னு சொல்றான். அவன் தாய் மறுமொழி கூறாமல் தாலிசல்ட விக்கிறா. தன்னுடைய வீட்டு பத்திரத்தை அடமான வைத்து அவனை அனுப்புகிறான். அவன் படிக்கிற வருடங்களில் அவன் தாய்க்கு எப்பாவது செமஸ்டர் டயத்துல மட்டும்தான் கடிதம் எழுதுவான். அந்த கடிதத்துல கூட நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டான். அவன் கேட்பது, எனக்கு இவ்வளவு பணம் வேணும், எனக்கு அனுப்பிவிடு. 3 வருடம் கழித்து 4வது வருடம் போகும்போது அவனுக்கு மொபைல் தேவைப்படுது, எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அவன் லக்ஸரிஸ் மொபைல் தான் வேணும்னு அவன் தாயிட்டம் கேட்கிறான். எனக்கு ஒரு 50,000 அனுப்பிவிடு, எனக்கு மொபைல் வேணும். அவளிடம் காசு இல்லை, என்ன செல்வது என்று தெரியாமல் வைத்திருந்த ஒரே ஒரு தங்கத்தோட வித்துட்டு மேற்கொண்டு ரத்த முகாமில் அவளுடைய ரத்தத்தை டொனேட் பண்ணிட்டு அதுல இருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வாங்கி தன் மகனுக்கு அனுப்புறான்.